வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வீடு க்ளீன் பண்ணுற வீடியோ தான். எதுக்காகனா, இது நார்மல் க்ளீனிங் கிடையாது, ஃபுல் க்ளீனிங். ஹாலை ஃபுல்லாக ஒட்டனை அடித்து ஃபேனெல்லாம் தொடச்சி வீட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணி வைக்கிற வீடியோ தான் இது. இதை வந்து ஷேர் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது. நமக்குள்ளேயே வந்து நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோமான்னு நம்ம பார்க்கலாம். இதுவே வந்து வீட்டில் உள்ளவங்க பண்ணுறாங்க பண்ணல, பட் இருந்தாலும் நம்ம பண்ணுறத நம்ம பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. இதுவே மோட்டிவேஷனாகவும் இருக்குது. ஃபுல்லாக ஒட்டனை அடித்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கூட்டி வீட்டை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணுன்னு தான் நினைப்போம். ஆனால் பசங்க இருக்கிற இடத்துல வச்சுக்க முடியாது. நம்ம கத்துறது தான் மிச்சமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 10 டைம் வீட்டை இந்த ஹாலெலாம் சுத்தம் பண்ணாலும் திருப்பியும் எல்லாமே நடு வீட்டில் தான் கிடக்கும். அது பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் அது அப்படி தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோவில் வந்து. இன்னி வீடியோவில் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்னைய வீடியோவில் என்னன்னு சொன்னால் அப்புறம் என்ன சொல்லணும்? தப்பா? சரி. தம்பி உன் பேர் என்ன? கிருஷ்ணா. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? சாதனா. ஓகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டை வந்து க்ளீன் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் கிச்சன் க்ளீனிங். என்னால் முடியலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வருங்க. கிச்சன் பொருள் மட்டும் பாருங்க. இருக்கு. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்க, கிச்சனில் இருந்த ஜாமான் எல்லாம் வெளியே எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட இருக்குது கிச்சன் ஜாமான். இன்னும் இதெல்லாம் கொஞ்சம் வெளியே ஏற்றணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கிச்சனை வந்து பொங்கலுக்காக வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோ தான் இது. பாருங்கள், இன்னும் மேலேயுமே இன்னும் ஜாமான் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒட்டனை அடிச்சுட்டு க்ளீன் பண்ணி வைக்கணும். இதான் வந்து வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே எவ்வளோ ஜாமான். இந்த ஜாமான் வீட்டிலே பார்த்ததில்ல. இப்போதான் நம்ம பொங்கலுக்கே க்ளீன் பண்ணி பொங்கலுக்கு வரோம். வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணும்போது தான் நம்ம தேவை உள்ளது தேவையில்லாதது எல்லாமே தெரியும். தேவையில்லாதெல்லாம் வந்து ஒரு இடத்துல ஓரம் கட்டி வச்சிட்டோம்னா போகி பண்டிகை அன்றைக்கி எல்லாத்தையும் போட்டு கொளுத்திடலாம். அடுத்தது வந்து கிச்சனை ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவி அழுக்கெல்லாம் எடுத்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டீப் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீனிங்னாலே வந்து ரொம்ப வந்து ஃபுல்லாக பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரியும். பட் இருந்தாலும் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்குறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்னொன்று, வருஷத்துக்கு ஒரு டைம் இதை க்ளீன் பண்ணுறதுல ரொம்ப நல்லா பண்ணிட்டோம்னா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். பொங்கல் வந்து திருப்திகரமாக வைக்கலாம். ஒரு பொங்கலுக்கெல்லாம் எனக்கு சுத்தமாகவே முடியாமல் போயிடுச்சு. எந்த ஒரு வேலையுமே பண்ணல. தேவை உள்ள ஜாமான் தேவையில்லாத ஜாமான் அந்த வருஷத்துக்குள்ளே நம்ம எடுத்துருக்குது என்ன வச்சது என்னன்னு தனித்தனியாக பார்ட்டாக கட்டி வச்சிடலாம். வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து வீட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டும் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, எனக்கு ஷேர் பண்ணால் எனக்கே கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னீங்கனாலும் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். யாருக்காகவும் எதையும் யோசிக்காமல் நம்ம மனசில் படுறத செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். எதுக்காகவும் யோசித்தோம்னா நம்ம வாழ்க்கை, நம்ம லைஃப் பின்னாடி டவுனில் தான் இருக்கும். அதனால் நமக்கு என்ன தோணுதோ சரின்னு படுறத நம்ம அழகாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். யாருக்காகவும் யோசிக்கக்கூடாது. இதில் வந்து நான் கான்ஃபிடெண்ட்டாக கொஞ்சம் நாள் கழித்து எதுக்காகவும் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். யோசிக்கிறத பண்ணிட்டு போயிட்டுருக்கணும். நம்ம மனசில் தப்புன்னு படலைன்னா அதை யோசிக்காமல் செய்யலாம். செல்ஃபாக நம்ம வந்து யோசிக்கிற ஒரு விஷயமும் கரெக்டுன்னு படுதுன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் செய்யலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒர்க்கு, என்ன நீ வீட்டில் தானே இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீட்டை க்ளீனாக வச்சுக்கணுன்னு நினைக்கிறதே வந்து நம்மளோட வேலை. பட் இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் அதை வந்து அழுக்குப்படுத்துறது தான் அவங்களோட வேலை. இந்த வேலைக்கு ஒரு அப்ரிஷியேட் வந்து வீட்டில் உள்ளவங்க பண்ணலைன்னாலும் நம்ம ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினச்சாலே போதும், வாழ்க்கை சிறப்பாக அமையும்.